ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாவனா. இன்னைக்கு நம்ம என்ன டிப் பார்க்க போறோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்பு. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நம்ம எங்கேயாவது அப்ராட்ஸ் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, முதல்ல நம்மளோட பாடியில் என்ன ஒரு மார்க் இருக்குது அப்படிங்கிறத தான் ஐடென்டிஃபையாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பர்த் மார்க்னால் அது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் ஏதாச்சும் தீக்காயம், இல்லை சைலன்சரில் சுட்டது, இல்லை வேறு எதெல்லாம் அடிப்பட்டது, அந்த மாதிரி காயமாக இருந்து அது உங்களை ரொம்ப பாதிச்சது, எனக்கு ஃபேஸ்லேருந்து இது போகவே மாட்டேங்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கன்னா போகும்போது தனியாக மேக்கப் பண்ணும்போது அது மட்டும் தனியாக தெரியுது, அந்த மாதிரி யாரெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களோ, சிலர்லாம் வெயிட் லாஸ் பண்ணி ரொம்ப அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க் இருக்கும். இன்னும் சிலர் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்த அங்கே ஒரு மார்க் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப எப்படா இதை மறைக்கிறது, இதுக்கு நிறைய செலவுலாம் பண்ணணுமே அப்படின்ட்டு யோசிக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, ஸோ சின்ன வெங்காயமும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சீரகம் தான். இது ரெண்டும் மெயினாக தேவை. இது இல்லாமல் உங்களுக்கு ஆலிவ் ஆயில், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நல்லெண்ணெய் நீங்கள் கண்டிப்பாக செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஸோ கடையில் கிடைக்கிற எண்ணெயெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா நீங்கள் மிக்ஸி ஜார்லலாம் இது யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இந்த கையிலே இடிப்பாங்க இல்லையா, இல்லை அம்மி, அந்த மாதிரி இதில் நல்லா இடிச்சுக்கணும். அதோட கொஞ்சம் ஒரு கைப்பிடி இப்போ 4 வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா அதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா அதை நல்லா இடித்து அதை ஒரு கிளாத்தில் போட்டு அதோட ஜூஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதோட நீங்கள் ஆலிவ் ஆயில் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எதுவுமே பண்ண வேணாம், ஹீட் எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் அந்த ஆலிவ் ஆயில் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஜூஸும் இதையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த எண்ணெயை நீங்கள் என்ன பண்ணணும்னா நைட்டில் தூங்கும்போது நீங்கள் நல்லா உங்களுக்கு எந்த இடத்துல அந்த மார்க் இருக்கோ, எந்த இடத்துல அந்த தழும்பு இருக்கோ, அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் நல்லா ரொட்டேஷனில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தூங்கிடணும். ஸோ மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் அதை வாஷ்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். அதுவே உங்களுக்கு உள்ளே டீப் பெனட்ரேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா தழும்பு, அதுக்கப்புறம் இருக்க அந்த ஸ்ட்ரெச் மார்க்கு, இதெல்லாம் நாளடைவில் மறைய ஆரம்பிக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் பேபி ஸ்கின் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்கின் பீல் ஆகும். பீல் ஆகுதுன்னொடனே உடனே தோல் உரியுமா அப்படிலாம் இல்லை, அது தானாகவே மறைஞ்சிரும். ஸோ இந்த புது ஸ்கின் வளர ஆரம்பிக்கும் போது உங்களோட அந்த தழும்பெல்லாம் மறைய ஆரம்பிக்கும். ஸோ இது இன்னும் நல்லா சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை ரெகுலராக டெய்லி பேஸில் பண்ணணும். மார்னிங் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பசும்பால் நீங்கள் கிடச்சதுன்னா பசும்பால், அதை விட ரொம்ப எஃபெக்டிவ்னா ஆட்டுப்பால். இதில் ஏதாவது ஒரு பாலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை ஜஸ்ட்டு நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாமே அப்வர்ட்ஸில் தான் இருக்கணும், டவுன்வர்ட்ஸில் எதுவுமே பண்ணக்கூடாது. எந்த இடமா இருந்தாலும் எல்லாமே அப்வர்ட்ஸில் தான் இருக்கணும். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் நார்மல் வாட்டர் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு, நீங்கள் சோப் அன்றைக்கி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. சோப்புக்கு பதிலாக கிளென்சிங் மில்க்கு, அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் ரெகுலராக ஒரு மந்த்லி ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ரெச் மார்க்கும் சரி, அந்த தழும்பும் சரி, உங்கள் ஃபேஸில் இருக்கிற அந்த பிம்பிள்ஸ் ரொம்ப தீப்புண் மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்குலாம் ரொம்ப பள்ளமாக இருக்கும். அவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். இது நாட் ஓன்லி ஃபார் லேடிஸ், ஜென்ட்ஸ் கூட இதை நல்லபடியாக நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.